அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். உலகத்தில் நான் இவன் மூஞ்சில் முழிச்சதுனால எனக்கு இது நடக்கலை, அவன் முகத்தில் முழிச்சதுனால எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் மற்றவர்கள் மீது தன்னுடைய குறைகளை வைக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அந்த ராஜா போக்குள்ள கூட மந்திரியும் போனாராம். அப்போ காலில் ஒரு மானை பார்த்துருக்குறாங்க. பார்த்து அம்பு எய்தாங்களாம். அந்த அம்பு போய் மான் மேலே படலை. ஆனால் அந்த அம்பு வெய்யும் பொழுது ராஜாவின் கட்டை விரல்கிட்ட லைட்டாக கிழிச்சிருச்சிட்டு போயிட்டு. உடனே மந்திரி சொன்னாராம், ராஜாவே நம்ம இன்றைக்கி முழிச்ச முகமே சரியில்லை ராஜா, யார் மூஞ்சில் முழிச்சோன்னு தெரில, உங்கள் கையில் அம்பு போட்டுருச்சு அப்படின்னாராம். அப்போ ராஜா யோசிச்சு பார்த்தா, நம்ம யார் மூஞ்சிலடா முழித்தோம் அப்படின்னு சொல்லக்குள்ள, நம்ம காட்டுக்குள்ளார வரும்பொழுது வேட்டையாடவர்கள் ஒரு வேடம் ஒருத்தன் எதுக்க போனான்ல, அவன் மூஞ்சில தான் ராஜாவே முழித்தோம் அப்படின்னானா. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த வேடனை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வாங்கடா, அவன் மூஞ்சில் முழிச்சதுனால தான் என் கையில் காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. சேவகர்கள்லாம் தேடி கிடி போர்ச்சேவர்கள்லாம் தேடி வேடனை அழைச்சிட்டு வந்தாங்க. ராஜா அரண்மனையில் உட்காந்துருக்காரு. மறுநாள் அங்கே வேடனை கொண்டு வராங்க. உன் மூஞ்சில் முழிச்சதுனால தான் எனக்கு காயம் பட்டுருச்சு, ஆகவே உன்னை போய் சிறையில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தலையை எடுத்துருங்கடா, இப்படி ஒரு மூஞ்சை வச்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜா தீர்ப்பு சொல்கிறாரு. ராஜா தீர்ப்பு சொல்லணுன்னே கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டுடுறாங்க. அவனுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க அவன் தலையை எடுக்கிறதுக்காக. அவன் சொன்னான், செய்தி அனுப்புனானா, நான் சாக தான் போகிறேன், இந்த ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும், எனக்கு கொஞ்சம் அனுமதிக்கலை அப்படின்னானா. இந்த செய்தி ராஜா கிட்ட வருது. ராஜா கிட்ட வந்தோன்னே மறுநாள் ராஜா, சரி அவனை அரசவை கொடுக்குற பழச்சிட்டு வாங்க, ஒரு கேள்வி தானே கேட்டு போகிறான், சாக போகிறவனை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எல்லாரும் அரசவையெல்லாம் கூடியிருக்கு. இப்போ அந்த வேடனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு ராஜாவை கேட்குறாரு, என்னடா கேட்க போகிறேன், ஒரு கேள்வி தானே கேள அப்படிங்கிறாரு. ராஜாவே, ஒன்றும் இல்லை, என் மூஞ்சி அவலட்சணமான மூஞ்சி, ராசி இல்லாத மூஞ்சி, என் மூஞ்சியில் முடித்ததுனால உங்கள் கட்டை விரலில் காயம் பட்டுருச்சு உண்மைதான், ஆனால் என் மூஞ்சை விட உங்கள் மூஞ்சி ரொம்ப மோசமான மூஞ்சி ராஜா. ஏன் கேட்டிங்களா, நான் உங்கள் மூஞ்சில் முடித்ததுனால என் தலையே போக போகுது அப்படின்னா. அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான், நம்ம வாழ்க்கையில் நல்லா இல்லாததுக்கு காரணம் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எது மேலேயோ பழி சுமத்துக்கிறோம், இதனால் ஆச்சு அதனால் ஆச்சுன்னு சொல்லி. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் இருக்கும். ஆகவே மற்றவர்கள் மீது குறையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சரியானவற்றை செய்யாமல் தவறான காரியத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது, சரியான காரியத்தை தவறாய் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது சில சமயங்களில் நாம் தோல்வியுற்றவர்களாகி விடுகிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோக்கிறதுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க மூஞ்சில் முழிச்சதுனால தான் இப்படி இருக்கிறேன், இல்லை இதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாதபடி உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை ஞானத்தோட, அன்போட, திறமையோட, சரியான நேரத்தில் சரியாக செஞ்சு முடிப்போம், பொறுமையோடு இருப்போம். அதற்குரிய ஆசீர்வாதம் நல்லது நிச்சயமாக நம்மளை வந்துடும். காட் பிளஸ் யூ. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.